திருச்சியைப் போல நாகை பிரச்சாரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் தவிகவினர் கவனம் செலுத்தினர். நாகையில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் பேசுவதற்கு முன்னதாகவே தொழில்நுட்பங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என சரிபார்க்கப்பட்டன. அதன்படி தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜய் பேசும் முன்பு அங்கிருந்த பாதுகாவலர்களிடம் மைக் சரியாக வேலை செய்கிறதா என்பதை கேட்டறிந்தார். அந்த காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்திற்கு தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடத்தில் விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை விளைவித்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. விஜயின் அறிவுரையை கேட்காமல் தொண்டர்கள் சாலை இருபுறமும் நின்றபடி அவரது வாகனத்தை சூழ்ந்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வணிகர்களும் விஜயை காண வந்த பொதுமக்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். திருவாரூரில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட இடத்தில் 5 கிலோமீட்டர் தூரம் வரை கிடந்த குப்பைகளை தூய்மைப் பணியாளர்கள் நள்ளிரவிலேயே அகற்றினர். திருவாரூர் தெற்கு வீதி மற்றும் கமலாலய குளத்தின் கீழ்க்கரை ஆகிய பகுதிகளில் குடிநீர் பாட்டில்கள், காலணிகள், கிழிந்து தொங்கும் பிளக்ஸ் பேனர்கள் உள்ளிட்டவை கிடந்தன. அவற்றை நள்ளிரவிலேயே தூய்மைப் பணியாளர்கள் அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அக்கட்சி துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடச் செய்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டத்தில் கனிமொழி பங்கேற்றார். உறுதிமொழி ஏற்கும்போது அங்கு ஆம்புலன்ஸ் வந்தது. உடனடியாக உறுதிமொழியை நிறுத்திய கனிமொழி கட்சியினரை ஆம்புலன்ஸுக்கு வழிவிடச் செய்தார். மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. வழிவிடுங்க, நகருங்க, விரிஞ்சு வழிவிடுங்க, கொஞ்சம் நகருங்க. வழிவிட்டாதான் போக முடியும். கொஞ்சம் பின்னாடி வாங்க, 2 அடி பின்னாடி வாங்க. உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் தமிழர்களின் பண்பாட்டை முடக்குவது போன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழை நசுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கலை பண்பாடு போன்ற செயலை நம்முடைய தமிழர்களுடைய முடக்குவது, அதை சிதைப்பது, இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராசா அதிமுக பாஜகவுக்கும் மோடிக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதாகவும் அதிமுகவினரால் தமிழ்நாட்டின் மொழி பண்பாடு போன்றவை அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதிமுக முழு சிவப்பு கம்பளம் வரைத்து மோடியை வரவேற்கிறது என்றால் இந்தி வரப்போவது என்று பொருள். நம்மை சுரண்டுவதற்கு அனுமதிக்க போகிறார்கள் என்று பொருள். இதேபோல் கிருஷ்ணகிரி, அவினாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை அறிவித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் தான் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் செங்கோட்டையனிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வருவதாக குறிப்பிட்டார். தற்போது இருப்பது அதிமுக அல்ல என்றும் அது எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் எனவும் விமர்சித்தார். மருத்துவமனைக்கு பூட்டு போடுவேன் என அன்புமணி சொல்வது அவருக்கு அழகல்ல என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் புது மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மருந்துகளும் கொள்முதல் செய்யப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டில் இல்லை, பூட்டு போடுவோம் என்று சொன்னது என்பது அறியாமையின் உச்சம். பொதுவாகவே ஒரு நல்ல மருத்துவரின் இலக்கு என்பது மருத்துவமனையை திறந்து வைப்பதுதான், பூட்டு போடுவதல்ல. சில கொள்கைகளை அமல்படுத்துவதில் தமிழக அரசு அரசியல் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டிருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம் செய்துள்ளார். தென்காசி மத்தனம்பாறையில் ஜோகோ நிறுவனத்தின் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது புதிய வகையான செயல்திறன் அடிப்படையிலான கல்வியை பரிந்துரைப்பதாக கூறினார். மாணவர்களை விமர்சன மனப்பாங்கு கொண்ட சிந்தனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். India is very much cooperative to different state governments, whether it is Tamil Nadu or any other. But as a government, we have to go by the constitutionality, we have to go by the policies.
Tamil Nadu, in certain area, they are with us on the policy implementation. On some area, they have some political issue. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏமன் தலைநகர் சனாவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் கண்டித்து வருகிறது. இத்தகைய சூழலில் ஏமன் தலைநகர் சனாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஏமன் அரசாங்கத்திற்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிப்கள் அல்லது ஷிப்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல்சார் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், பெரிய கப்பல்கள் இனி அதிகாரப்பூர்வ கட்டமைப்புகளாக அங்கீகரிக்கப்படுவதாக கூறினார். கப்பல் கட்டுமானத்தில் நவீன தொழில்நுட்பங்களை மேற்கொள்ளுதல், கப்பல்கள் வடிவமைப்பு மற்றும் தரமுறைகளை மேம்படுத்த 70,000 கோடி ரூபாயில் திட்டங்களை அறிவித்தார். கேரளாவின் வயநாட்டில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை மீண்டும் முன்வைத்துள்ளார். வாக்கு திருட்டு தொடர்பான முழு உண்மையை வெளிப்படுத்தும் ஹைட்ரஜன் குண்டு போன்ற தகவல்களை விரைவில் வெளியிடப் போவதாகவும், அதன் பிறகு நரேந்திர மோடி வாக்கு திருட்டு செய்துள்ளார் என்பதில் இந்தியாவில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். போலி ஆதார்கள் மூலம் தேர்தலில் முறைகேடுகள் நிகழ்வதை தவிர்க்க ஆதாரில் சிப்கள் பொருத்தப்பட வேண்டும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையில் தேர்தல் முறையாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசமைப்பு நிறுவனங்களின் அடிப்படைகளை அழிக்க சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் ஆணையத்தையும் மத்திய பாஜக அரசு விட்டு வைக்கவில்லை என விமர்சித்துள்ளார். ஆந்திராவை வறட்சியில்லாத மாநிலமாக மாற்ற ஒரே மாநிலம் ஒரே நீர் என்ற புதிய கொள்கையை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்மொழிந்துள்ளார். கோதாவரி, கிருஷ்ணா போன்ற நதிகளின் உபரி நீரை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கம் என அவர் அறிவித்தார். இதற்காக 2029ஆம் ஆண்டுக்குள் நிலுவையில் உள்ள அனைத்து பாசன திட்டங்களையும் முடிக்க 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். குறிப்பாக போலாவரம் திட்டத்தை 2027 டிசம்பருக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். சத்தீஸ்கரில் தனக்கு வாக்களித்தவரின் வீட்டை பஞ்சாயத்து தலைவர் இடித்ததாக புகார் எழுந்துள்ளது. பெமேகரா மாவட்டத்தில் கடமோட் கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவராக மகாஜன் மன்ஹரே இருந்து வருகிறார். இந்த நிலையில் தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக அவர் தங்களது வீட்டை இடித்துவிட்டதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி மன்ஹரே தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு என குற்றம் சாட்டி தங்கள் வீட்டை மகாஜன் மன்ஹரே இடித்துவிட்டதாகவும், அவரது உத்தரவினால் தங்கள் குடும்பம் சமூக புறக்கணிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். பிறந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் மணிப்பூர் மாநிலத்தை விட மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் 12 மடங்கு அதிகமாக உள்ளது தெரியவந்துள்ளது. இந்த மாநிலங்களில் பிறந்தது முதல் 11 மாதங்கள் வரையிலான 1000 குழந்தைகள் தொடர்பாக 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்திருக்கிறது. மணிப்பூரில் பிறந்த 1000 குழந்தைகளில் 3 குழந்தைகள் 1 வயதுக்கு முன்னரே இறந்துள்ளன. அதே நேரம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இது 37ஆக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதிய ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி தேசத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மாணவர்கள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். அங்குள்ள பாக்கே கெசாங் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து சுமார் 90 மாணவர்கள் 65 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று போராட்டம் நடத்தியுள்ளனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினர். புவியியல் மற்றும் அரசியல் அறிவியல் பாடங்களுக்கான ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மனைவிகளை கவனித்துக் கொள்ள முடியாவிட்டால் பலதார மனம் புரியக்கூடாது என
இஸ்லாமியர் வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தம் கணவர் பார்வை மாற்றுத்திறனாளி என்றும் யாசகம் வாங்கி பிழைப்பதாகவும் கூறியிருந்தார். எனினும் தம்மை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட கணவர் இப்போது மூன்றாவது திருமணம் செய்வதாக மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே தமக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி குன்ஹி கிருஷ்ணன், இஸ்லாமிய சட்டப்படி 3 முறை கூட ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் 2வது அல்லது 3வது மனைவியை பராமரிக்க முடியவில்லை எனில் மீண்டும் அவர் திருமணம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அதே நேரத்தில் யாசகம் எடுத்து பிழைக்கும் நபரிடம் பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிட முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். பெங்களூருவில் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரங்களில் ஒன்றான பெங்களூருவில் சாலைகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆளும் அரசு உடனடியாக சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி பெங்களூரு பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம், கையெழுத்து இயக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டனர். போராட்டங்கள் வலுத்துள்ள போதிலும் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாருதி சுசுகி நிறுவனத்தின் விலை குறைப்பை அடுத்து மஹிந்திரா நிறுவனமும் தனது கார்களுக்கான சலுகையை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் எதிரொலியாக பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களுக்கான விலை குறைப்பை அமல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் மஹிந்திரா நிறுவனம் தனது கார்களுக்கு சுமார் 2,56,000 ரூபாய் வரையிலான சலுகைகளை அறிவித்துள்ளது. அதன்படி பொலரோ நியோ மாடலுக்கு அதிகபட்சமாக 2,56,000 ரூபாய் அளவுக்கும், எக்ஸ்யூவி ஸ்கார்பியோ போன்ற மாடல்களுக்கு 1,96,000 ரூபாய் முதல் 2,24,000 ரூபாய் வரையும் விலை சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் இலவச தரிசனத்திற்கு 18 மணி நேரமும், 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 5 மணி நேரமும், இலவச சர்வ தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் தரிசனம் செய்ய 6 மணி நேரமும் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று சுமார் 71,249 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாகவும், உண்டியல் காணிக்கையாக 4 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை பகுதியில் 1034 கோடி ரூபாய் செலவீட்டில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். உலக ஐயப்ப சங்கம் சார்பில் இந்த நிகழ்வில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார். சாலைகள், குடிநீர், கழிப்பறைகள், தங்குமிடங்கள் உள்ளிட்ட வசதிகள் இத்தொகையை கொண்டு மேம்படுத்தப்பட உள்ளன. இத்திட்டம் மூலம் பம்பை நதிக்கரையும் மேம்படுத்தப்படும். இந்நிகழ்வில் தமிழக அமைச்சர்கள் சேகர்பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிரிட்டனின் வெளிநாட்டு உளவு அமைப்பான MI6 ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் உளவு பார்க்கவும், உளவாளிகளை பணியமர்த்தவும் சைலண்ட் கொரியர் என்ற ரகசிய டார்க் வெப் போர்ட்டலை தொடங்கியுள்ளது. டார்க் வெப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தாத தன்மையை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருப்போர் தங்களிடம் உள்ள பயங்கரவாதம் அல்லது உளவு தகவல்களை பாதுகாப்பாக பகிர இந்த போர்ட்டல் உதவும். டோர் பிரவுசர் மற்றும் VPN-ஐ பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்கள் தெரியாமல் இந்த தகவல்களை அனுப்பலாம். யுக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யாவின் உளவு முயற்சிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. MI6 உளவு அமைப்பு ஜேம்ஸ் பாண்ட் படங்களின் மூலமாக உலக புகழ் பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய விருதுக்காக JCB இயந்திரம் மூலம் பருப்பு மசியல் செய்யும் காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. தால் மக்கானி என்ற பெயரில் வடமாநிலங்களில் தயாரிக்கப்படும் பருப்பு மசியலுக்காக JCB இயந்திரம் மூலம் கிளறப்பட்டது. வினோதமான உணவு செய்முறை இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பலர் ஆர்வமாக கண்டுள்ள போதிலும் ஒரு சிலர் சுகாதாரமற்ற இந்த செயலால் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர்.
மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவில் வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பழங்குடியின பெண்ணுக்கு ஒரே நாளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 வைரங்கள் கிடைத்துள்ளன. ராஜ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் வினிதா கோண்ட் குழுவாக சென்று வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் 1.48 காரட் 20 சென்ட் மற்றும் 7 சென்ட் என 3 வைரக்கற்களை கண்டெடுத்திருக்கிறார். இந்த வைரங்கள் ஏலமிடப்பட்ட உள்ள நிலையில் ஏலத்தொகை பல லட்சம் ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கடலோர காவல் படையில் அதிநவீன ஆதம்யா ரோந்து கப்பல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 51 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான பாகங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. ஆதம்யா வரிசையில் 8 கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதில் முதல் கப்பல் முறைப்படி இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் கனவு திட்டங்களில் ஒன்றான மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் பல சவால்களுக்கு பிறகு முக்கிய பணி முடிவடைந்திருக்கிறது. ஷில்பாடா மற்றும் கன்சோலிக்கு இடையே உள்ள 4.88 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 21 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய நிலத்தடி பாதையின் ஒரு பகுதி. இந்த பணியின் வெற்றி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியுள்ளது. மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிந்து புல்லட் ரயில் மிக வேகமாக ஓடுவதற்கான பாதை அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்களை இனி ஆன்லைனிலும் வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் பிளிப்கார்ட் நிறுவனமும் இணைந்து 350cc பைக்குகளை ஆன்லைனில் விற்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி ராயல் என்ஃபீல்டின் அனைத்து 350cc மாடல் மோட்டார் சைக்கிள்களையும் பிளிப்கார்ட் தளத்தின் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கலாம். பெங்களூரு, குருகிராம், கொல்கத்தா, லக்னோ மற்றும் மும்பை ஆகிய 5 நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெற்றோருடன் இருக்கலாம் என்று கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தேன். ஆனால் இங்குள்ள சூழலால் மீண்டும் கனடாவுக்கே திரும்பிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று குஜராத் இளைஞர் ஒருவரின் சமூக வலைதள பகிர்வு வைரலாகியுள்ளது. காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது. கடையில் சென்று சாப்பிடலாம் என்றும் உணவுகள் சுகாதாரமற்றவையாக உள்ளன. போக்குவரத்து ஒழுங்கற்று இருக்கிறது. சமூக போட்டி, ஆடம்பர மோகம் மற்றும் சாதி வேறுபாடுகள் என ஒவ்வொன்றும் பெரும் மன அழுத்தத்தை தருகிறது. நம் சம்பாத்தியத்துக்கு அவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான சேவைகள் கிடைக்கப்படுவதில்லை. உண்மையில் இந்தியா எங்களுக்கானதல்ல, கனடாவுக்கே திரும்புகிறோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜோலார்பேட்டை அருகே சோமநாயக்கன்பட்டி எனும் பகுதியில் 3 மணி நேரமாக ரயில் நிறுத்தப்பட்டது. இரவு 7:20 மணிக்கு சென்னை வர வேண்டிய ரயில் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மாற்று என்ஜின் கொண்டுவரப்பட்ட பிறகே வந்தே பாரத் ரயில் சென்னை நோக்கி பயணித்தது. ஆசிய கோப்பை போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 3 போட்டிகளில் 11 4கள் மற்றும் 7 சிக்சர்களை விளாசி அதர வைத்துள்ளார். அமீரகத்துடனான போட்டியில் 16 பந்துகளில் 3 சிக்சர்கள் 2 பவுண்டரிகளோடு 30 ரன்களை குவித்தார் அபிஷேக். பாகிஸ்தானுடனான போட்டியில் 13 பந்துகளை எதிர்கொண்ட அபிஷேக் 4 4கள் 2 சிக்சர்களோடு 31 ரன்களை குவித்தார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான போட்டியில் 15 பந்துகளில் 5 4கள் 2 சிக்சர்களோடு 38 ரன்கள் அடித்தார். தொடக்க வீரராக களமிறங்கி குறைவான பந்துகளில் அதிக ரன் குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுப்பதால் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறார் அபிஷேக் சர்மா. இந்திய நிலக்கடலை இறக்குமதிக்கு தடை விதித்தது தொடர்பாக இந்தோனேஷியாவிடம் இந்திய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலக்கடலையில் அப்லான் டாக்ஸின் இருப்பதாக 3 மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டின் தனிமைப்படுத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலக்கடலையை வைத்திருந்த சேமிப்பு கிடங்குகளில் எந்த மாதிரியான வசதிகள் இருந்தது என தெரியவில்லை என கூறும் ஏற்றுமதியாளர்கள் துறைமுகங்களில் சரக்குகளை இறக்கி 3 மாதங்களுக்கு பிறகு இவ்வாறு கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் ஒரே டிக்கெட்டில் மாநகர பேருந்து, மின்சார ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் பயணிப்பதற்கான சென்னை ஒன் எனும் செயலியை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். பயணியர் வெளியில் செல்லும் போது எந்தெந்த பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தலாம் என்று முன்கூட்டியே முடிவு செய்து அதற்கான வழித்தடங்களை குறிப்பிட்டு கட்டணம் செலுத்தினால் அதற்கு QR குறியீட்டை டிக்கெட் மொபைல் போனில் கிடைக்கும். இந்த குறியீட்டை காட்டி அந்தந்த பொது போக்குவரத்து சேவைகளில் மக்கள் பயணம் செய்யலாம். ஒவ்வொரு சேவையிலும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்கும் வேலை இருக்காது. இந்த புதிய செயலியின் சோதனை ஓட்டம் முடிவடைந்த நிலையில் இத்திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. வரி விதிப்பு தொடர்பாக ஆட்சேபனைக்குரிய உத்தரவை GST இணையதளத்தில் மட்டும் பதிவேற்றம் செய்வதோடு தொடர்புடைய வணிகருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி ஷார்க் டேங்க்ஸ் நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் GST அதிகாரிகள் ஆட்சேபனைக்குரிய உத்தரவை மனுதாரருக்கு அனுப்பாமல் GST இணையதளத்தில் மட்டுமே பதிவேற்றம் செய்ததாக கூறினார். எனவே இதுகுறித்து தெரியவராததால் உரிய காலத்தில் மேல்முறையீடு செய்ய முடியவில்லை என்றும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். GST தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் GST தொடர்பான ஆட்சேபனைக்குரிய உத்தரவுகள் இணையதளத்தில் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும் என்றார். இதையடுத்து தீர்ப்பளித்த நீதிபதி GST உத்தரவை மனுதாரர் பெற்ற பின்னர் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம் என்று கூறினார். உத்தரவு வரும் வரை GST நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். சிப்கள் அல்லது ஷிப்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல்சார் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் பெரிய கப்பல்கள் இனி அதிகாரப்பூர்வ கட்டமைப்புகளாக அங்கீகரிக்கப்படுவதாக கூறினார். கப்பல் கட்டுமானத்தில் நவீன தொழில்நுட்பங்களை மேற்கொள்ளுதல், கப்பல்கள் வடிவமைப்பு மற்றும் தரமுறைகளை மேம்படுத்த 70,000 கோடி ரூபாயில் திட்டங்களை அறிவித்தார். ஆந்திராவை வறட்சியில்லாத மாநிலமாக மாற்ற ஒரே மாநிலம் ஒரே நீர் என்ற புதிய கொள்கையை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்மொழிந்துள்ளார். கோதாவரி, கிருஷ்ணா போன்ற நதிகளின் உபரி நீரை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்தார். இதற்காக 2029க்குள் நிலுவையில் உள்ள அனைத்து பாசன திட்டங்களையும் முடிக்க 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். குறிப்பாக போலாவரம் திட்டத்தை 2027 டிசம்பருக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். GST குறைப்பு நடவடிக்கை எதிரொலியாக ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் ரயில் நீர் பாட்டிலின் விலை ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த 1 லிட்டர் குடிநீர் இனி 14 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலைப்பட்டியல் இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் நாளை முதல் அமலுக்கு வரும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை தீநகரில் உள்ள தனியார் துணிக்கடையில் தீயணைப்புத் துறையினரின் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீ விபத்து அலாரம் ஒலித்தவுடன் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவது குறித்தும் தீயில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகையும் நடைபெற்றது. இதில் தமிழக தீயணைப்புத்துறை DGP சீமா அகர்வால் கலந்து கொண்டு பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சீமா அகர்வால் விதிமுறைகளை முறையாக பின்பற்றினால் பட்டாசு கடைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தார். மனைவிகளை கவனித்துக் கொள்ள முடியாவிட்டால் பலதார மனம் புரியக்கூடாது என இஸ்லாமியர் வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தம் கணவர் பார்வை மாற்றுத்திறனாளி என்றும் யாசகம் வாங்கி பிழைப்பதாகவும் கூறியிருந்தார். எனினும் தம்மை 2வது திருமணம் செய்து கொண்ட கணவர் இப்போது 3வது திருமணம் செய்வதாக மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே தமக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி குன்ஹி கிருஷ்ணன் இஸ்லாமிய சட்டப்படி 3 முறை கூட ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் 2வது அல்லது 3வது மனைவியை கவனித்துக் கொள்ள முடியவில்லை எனில் மீண்டும் அவர் திருமணம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அதே நேரத்தில் யாசகம் எடுத்து பிழைக்கும் நபரிடம் பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிட முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை மேற்கொண்டு இருக்கும் நிலையில் போட்டிக்கு முந்தைய பத்திரிகையாளர் சந்திப்பை பாகிஸ்தான் அணி கேப்டன் புறக்கணித்திருக்கிறார்.
கடந்த போட்டியின் போது ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் அணி கோரியிருந்தது. எனினும் அதை ஏற்க மறுத்திருந்த ஐசிசி இன்று நடைபெறும் போட்டிக்கும் அவரையே நடுவராக தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பத்திரிகையாளர் சந்திப்பை கேப்டன் புறக்கணித்ததாக தெரிகிறது. கடந்த போட்டியின் போது பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு கை குலுக்காமல் இந்திய வீரர்கள் சென்றது பேசுபொருளான நிலையில் பாகிஸ்தான் கேப்டனின் பத்திரிகையாளர் சந்திப்பு புறக்கணிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நிலக்கடலை இறக்குமதிக்கு தடை விதித்தது தொடர்பாக இந்தோனேஷியாவிடம் இந்திய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலக்கடலையில் அப்லாடாக்சின் இருப்பதாக 3 மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டின் தனிமைப்படுத்துதல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலக்கடலையை வைத்திருந்த சேமிப்பு கிடங்குகளில் எந்த மாதிரியான வசதிகள் இருந்தது என தெரியவில்லை என்று கூறும் ஏற்றுமதியாளர்கள் துறைமுகங்களில் சரக்குகளை இறக்கி 3 மாதங்களுக்கு பிறகு இவ்வாறு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் விமானப்படை தளத்தை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. பக்ரம் தளம் சீனாவின் அருகில் உள்ளதால் அங்கிருந்தவாறு அந்நாட்டின் ராணுவ நகர்வுகளை கண்காணிக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் கருதுகிறார். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக முகாமிட்டிருந்த அமெரிக்க படைகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தாயகத்திற்கு புறப்பட்டு சென்றன. அப்போது பக்ரம் விமானப்படை தளத்தை தலிபான் அரசிடம் அமெரிக்க படைகள் ஒப்படைத்து சென்றன. பிறந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் மணிப்பூர் மாநிலத்தை விட மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் 12 மடங்கு அதிகமாக உள்ளது தெரியவந்துள்ளது. இந்த மாநிலங்களில் பிறந்தது முதல் 11 மாதங்கள் வரையிலான 1000 குழந்தைகள் தொடர்பாக 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்திருக்கிறது. மணிப்பூரில் பிறந்த 1000 குழந்தைகளில் 3 குழந்தைகள் 1 வயதுக்கு முன்னரே இறந்துள்ளன. அதே நேரம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இது 37 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க H-1B விசா கட்டண உயர்வால் இந்தியாவிற்கு புறப்பட்டவர்கள் விமானத்திலிருந்து இறங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. H-1B விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக உயர்த்தியுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதும் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு விமானம் ஏறியவர்கள் அதிலிருந்து இறங்கியுள்ளனர். மீண்டும் தங்களால் அமெரிக்காவிற்கு வர முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் இந்திய பயணத்தை ரத்து செய்தனர். இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்களை இனி ஆன்லைனிலும் வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் பிளிப்கார்ட் நிறுவனமும் இணைந்து 350cc பைக்குகளை ஆன்லைனில் விற்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி ராயல் என்ஃபீல்டின் அனைத்து 350cc மாடல் மோட்டார் சைக்கிள்களையும் பிளிப்கார்ட் தளத்தின் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கலாம். பெங்களூரு, குருகிராம், கொல்கத்தா, லக்னோ மற்றும் மும்பை ஆகிய 5 நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டான்ஃபோர்ட் மற்றும் ஆர்க் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உலகின் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வைரஸ் மரபணு தொகுப்பை வடிவமைத்திருக்கின்றனர். இந்த வைரஸ் மரபணு தொகுப்பு பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. மரபணு தொகுப்புகளை AI மூலம் வடிவமைக்கும் இந்த புதிய சாதனை உயிரி தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பிற சிகிச்சைகளை உருவாக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் சூலூரில் செமிகண்டக்டர் தொழில் நிறுவனங்களுக்காக அமைக்கப்படும் தொழில் பூங்காவில் 50 கோடி ரூபாயில் பொது வசதி மையத்தை டிட்கோ நிறுவனம் அமைக்க உள்ளது. இதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஆலோசகரை நியமிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்த பொது சேவை மையத்தில் ஆய்வகம், வடிவமைப்பு மையம், பயிற்சி மற்றும் திறன் மையங்களும் இருக்கும் என டிட்கோ தெரிவித்துள்ளது. இதை பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள கடற்கரைகளில் இருந்து சுமார் 860 கிலோ குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மற்றும் இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளை இணைந்து சென்னையில் உள்ள கடற்கரைகளில் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டன. இந்த நிகழ்வில் மெரினா, பெசன்ட் நகர், அக்கரை மற்றும் உத்தண்டி கடற்கரைகளில் 1700க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் குப்பைகளை அகற்றினர்.
கடற்கரைகளை சுத்தமாக வைத்து அங்குள்ள கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இந்த தூய்மை பணிகள் நடைபெற்றன. மகாளய அமாவாசையொட்டி மேற்கு வங்கத்தில் ஏராளமானோர் கங்கை நதியில் நீராடி முன்னோரை வழிபட்டனர். புரட்டாசி மாத அமாவாசையில் முன்னோரை வழிபடுவது நன்மை தரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முன்னோர் வழிபாட்டுக்காக ஏராளமானோர் கங்கை நதிக்கரையில் திரண்டனர். கங்கை ஆற்றில் மூழ்கி நீராடிய அவர்கள் தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் வழங்கி வழிபாடு நடத்தினர். இதனால் கூட்டம் அதிக அளவில் அலைமோதியது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அக்டோபர் முதல் வாரம் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மாநிலத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆட்சிக் காலம் நிறைவு பெறும் நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. 2015 முதல் அரியணையில் இருக்கும் நிதிஷ்குமார் 3வது முறையும் ஆட்சியில் நீடிக்க வியூகம் வகுத்துள்ள அவர் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணியில் நீடிக்கிறார். இந்த கூட்டணிக்கு எதிராக தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் மெகா கூட்டணி அமைத்துள்ளன. இவ்விரண்டு கூட்டணிக்கும் எதிராக தேர்தல் வியூக வித்தகரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்ஸ்வராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்நிலையில் அக்டோபர் முதல் வாரத்தில் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டியின் மறுசீரமைக்கப்பட்ட வரி அடுக்குமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. நாடு முழுவதும் 5, 12, 18 மற்றும் 28 விழுக்காடு என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டது. அதன்படி 5 மற்றும் 18 விழுக்காடு என்ற 2 அடுக்குகளின் கீழ் மட்டுமே ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி சர்க்கரை, வெண்ணெய், நெய், மினரல் வாட்டர், உலர்ந்த பழங்கள், பிஸ்கெட், சாக்லேட், தாவர எண்ணெய், இறைச்சி, மீன் தயாரிப்பு பொருட்கள் உள்ளிட்டவற்றிற்கான ஜிஎஸ்டி 5 விழுக்காடாக குறைகிறது. விவசாய இடுபொருட்களான உரங்கள், விதைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 5 விழுக்காடாக குறையும். உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்டவற்றிற்கான ஜிஎஸ்டி 5 விழுக்காடாக குறையும். தனிநபர் மற்றும் மருத்துவ காப்பீடுகள், எழுது பொருட்கள், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்களுக்கும் இனி ஜிஎஸ்டி இல்லை. கேரளாவில் உள்ள கோயிலில் எம்பி பிரியங்கா காந்தி துலாபாரம் வழங்கி வழிபட்டார். வயநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் மனாசேரியில் உள்ள குன்னத்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்றார். அங்கு தனது எடைக்கு நிகராக வாழைப்பழங்களை துலாபாரம் மூலம் வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை 2027ஆம் ஆண்டு முதல் தொடங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக சூரத் பிலிமூரா இடையே 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரயில் செல்லும். பின்னர் இது மும்பை அகமதாபாத் பாதை முழுவதும் விரிவாக்கப்படும். இதன் மூலம் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 508 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் சென்றடைய முடியும். இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டராக இருக்கும் என்றும் புல்லட் ரயில் ஓட்டுநர்களுக்கு தற்போது ஜப்பானில் பயிற்சி தரப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். நாகை பரப்புரையில் பேசிய அவர், வெளிநாட்டு பயணம் முடித்து வந்து எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது என்று முதல்வர் கூறுவதாக குறிப்பிட்டார். அவை வெளிநாட்டு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா என விஜய் கேள்வி எழுப்பினார். முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட நிலையில் அது பற்றி விஜய் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா?
தாவேக தலைவர் விஜய் தனது பரப்புரையில் கூறிய குற்றச்சாட்டுகளில் சில தவறானவை என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியதை தகவல் சரிபார்ப்பகம் மறுத்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் அரசின் முயற்சியால் 2 மடங்காக உயர்ந்து இன்று 90 சதுர கிலோமீட்டராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கடல்சார் கல்லூரி இல்லை என்று விஜய் பேசியிருந்த நிலையில் அங்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருப்பதாக தகவல் சரிபார்ப்பகம் கூறியுள்ளது. அதேபோல் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது நிபந்தனை விதிப்பீர்களா என விஜய் பேசியிருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் லோதலில் கட்டப்பட்டு வரும் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் கட்டுமான பணிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சிந்து சமவெளி நாகரிகத்தில் லோதலும் மிக முக்கிய வணிக நகரமாக இருந்தது. துறைமுக நகரான இது சிந்து சமவெளி காலத்தில் இங்கிருந்து சர்வதேச வர்த்தகம் எவ்வாறு செழித்திருந்தது என்பதை உலகிற்கு காட்டும் வகையில் இவ்வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் 77 மீட்டர் உயரமுள்ள உலகின் நெடிதுயர்ந்த கலங்கரை விளக்கமும் அமைக்கப்பட உள்ளது. மிதக்கும் உணவகங்கள், ஒலி ஒளி காட்சிகள், கூடாரங்கள் போன்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அம்சங்களும் இங்கு உள்ளன. 375 ஏக்கர் பரப்பில் 4500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. ஹரப்பா காலத்திலிருந்து தற்போது வரை இந்தியாவின் கடல்சார் வணிகம் எவ்வாறு மேம்பட்டு வந்தது என்பதை உணர்த்தும் 14 அரங்குகள் கொண்ட அருங்காட்சியகமும் இவ்வளாகத்தில் அமைக்கப்பட உள்ளன. இதற்கு அருகிலேயே கடல்சார் பல்கலைக்கழகம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்து தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என நம்புவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாஜகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு எம்ஜிஆரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக கூற முடியாது எனவும் பதிலளித்தார். அதிமுக ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது அம்மா கால அது எப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர் நீங்களும் போய் அமித்ஷாவை சந்திக்கலாம். ஆனா நீங்க கூட்டணியில இல்ல இருந்தா கூட இதுல இன்னும் தவறு இல்லை. யாரும் சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. அதிமுக எந்த குழப்பமும் கிடையாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அதை அவர் தீர்த்து கொள்வார்கள். நீங்களும் நானும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்து கடைசி வரையிலும் தான் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் ஒருத்தரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா. இது பிறகு தேர்தல் முடிஞ்சு நம்ம சந்திக்கலாம். அதிமுகவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தீர்க்க அக்கட்சித் தலைவர்கள் டெல்லி செல்வதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். நாகர்கோயிலில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்ப கூட்டத்தில் பேசிய அவர் அமித்ஷாவை கேட்காமல் அதிமுக தலைவர்கள் மூச்சு கூட விடுவதில்லை என சாடியுள்ளார். அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமித்ஷாயிசம் என்று. எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்காந்து தீக்கிறதே இல்லை. நேராக அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு தான். அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸே இப்போ டெல்லிக்கு மாத்திட்டாங்க. டெல்லிக்கு மாத்திட்டாங்களா இல்லைனா திரு அமித்ஷா அவர்கள் எங்க இருக்காரோ அங்க மாத்திட்டாங்களான்னு தெரியல. அவர் எங்க இருந்தாலும் அங்க ஓடுறாங்க. அவர் கேட்காம அவர்கிட்ட கேட்காம மூச்சு விடுறது இல்லை. கட்சியில் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது. அங்கிருந்து சொல்லணும், டெல்லியிலேருந்து சொல்லணும், நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம், நீங்கள் 2 பேரும் பேச வேண்டாம். இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.